இன்னும் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். சூர்பனகை. சூர்பனகையே வெறும் அரக்கியாக மட்டுமே உங்களுக்கு தெரியும். இப்ப கம்பர் அவளோட எப்படி வர்ணிக்கிறார் என்றால், பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நீர சீரடியலாகி அம்சொல் இல மங்கை என அன்னம் என மிஞ்சு வஞ்சி என நஞ்சி என வஞ்ச மகள் வந்தாள். வஞ்சத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சு உடையவள் என்று அவளை முதலில் கம்பர் வர்ணிக்கிறார். ஏன் வர்ணிக்கிறார் என்றால், காதல் வயப்படவில்லை ராமரிடம் சூர்பனகை. அவளுடைய கணவனை கொன்றான் ராவணன். அவனை கொல்லணும், அண்ணனா இருந்தால் தான் புருஷனை கொல்லணும், அவளால முடியாது. அப்ப அவனை விட வீரனால தான் முடியாது, ராமனால தான் முடியும். அதனாலதான் அவன் மூக்க அறுத்தப்பற கூட எதனால மூக்க அறுத்ததுன்னு அங்க ராவணன் போய் சொன்னானா, உனக்காக ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் அழகுக்கே தெய்வமாக இருந்தால், அந்த பெண்ணை நான் தூக்கிட்டு வரும்போது என் மூக்க அறுத்துட்டாங்கன்னு சொன்னான். கடைசியில் அழிவு கொடுத்தாலா கொடுக்கலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டியா அப்படின்னு கேவலமாக நினைக்கக்கூடிய இந்த ஆண்கள் இந்த சபையில் இருந்தால் இன்றோடு அந்த எண்ணத்தை மாற்றுங்கள். எவன் ஒருவன் பொண்டாட்டி காலில் உழுவுறானோ அவனுக்கு சபையில என்னைக்கு வெற்றி இருந்துகிட்டே இருக்கும்.